நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஒடுக்கப்படும் போது அடைக்கலம் கொடுத்து, நெருக்கடி வேளையில் புகலிடமாக இருந்து, நாடி தேடி வரும்போது கைவிடாமல் பாதுகாத்து, எதிரி கை ஓங்க விடாமல் என்னை இதுவரைக்கும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்த என் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஜீசஸ் லவ்ஸ் பள்ளிகளின் சார்பாக ஜாஸ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் சில காரியங்களை அனுகூலமாக்கி சுகப்படுத்துகிற ஒரு சில காரியங்களை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். எங்கே இருந்தான்? ஒரு குளத்தருகிலே இருந்தான். இப்போ 38 வருஷம் வியாதி அப்படின்னு சொன்னாலே, ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்ததே 33 ஆண்டுகள் தான். அப்போ ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறக்கும் முன்னாலே வியாதியோடு தான் இருந்தான். ஆனால் வியாதி 38 வருடம். ஆனால் எந்த வயசில் அவனுக்கு வியாதி வந்ததுன்னு நமக்கு தெரியாது, எத்தனை வயது மனிதன்கள்னு தெரியாது. ஆனால் வியாதி 38 வருஷம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். எங்கேனா ஒரு குளத்தருகில் இருந்தான். இந்த 38 வருடமும் அவன் என்ன செய்து கொண்டிருந்தான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்? இந்த குளத்தருகில் நிறைய பேர் இருந்தாங்க, அதோட தான் அவனும் உட்காந்துருந்தான். எதற்காக உட்காந்துருந்தான்னா, யாராவது உதவ மாட்டார்களா? இந்த குளம் கலக்கப்படும் போது யார் முதல்ல அந்த குளத்துக்குள்ள இறங்குதாங்களோ அவங்க எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் சுகமடையும். அந்த குளத்துக்குள்ள யாராவது என்னை கொண்டு போய் விட மாட்டார்களா, பிறர் உதவ மாட்டார்களா என்று சொல்லி அந்த மனிதன் 38 வருடமும் அந்த குளத்துக்கிட்டே தான் இருந்திருக்கான். ஆனால் மற்றவங்களுடைய உதவியை எதிர்பார்க்காம நம்ம என்ன செய்யணும்னு அவன் நினைக்கவே இல்லை. பிறருடைய உதவியை எதிர்பார்த்ததுனால தான் இந்த 38 வருடம் கூட ஆயிருக்கலாம். ஒரு ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் மருத்துவர்கள் அந்த கண்ணில் மருந்து ஊற்றி பிற செக்கப் பண்ணி, பிற மருந்து ஊற்றி செக்கப் பண்ணி, என்ன பவர் இருக்குது, கண்ணாடி, இதெல்லாம் எழுதி கொடுத்து இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்ச உடனே கடைசியாக நம்ம உட்கார்ந்து இப்படி இருக்கும்போது நேரே ஒரு வசனம் எழுதிப்படுத்தாங்க, ஒரு வார்த்தை. என்ன எழுதிப்படுத்தாங்கன்னா, இறுதியில் உன் நம்பிக்கையே உன்னை குணப்படுத்தும். இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் வைத்தியம் பார்த்தாச்சு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இறுதியில் உன் நம்பிக்கையே உன்னை குணப்படுத்தும். இது ஒரு கண் ஹாஸ்பிட்டலில் எழுதிப்பட்டுள்ளது. இந்த வார்த்தையை பார்க்கும்போது நமக்கு ஒரு வசனம் ஞாபகம் வரும், பார்த்தீங்களா? நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அவங்க அதை தான் கடைசியில், அதாவது உன் நம்பிக்கை கண்டிப்பாக நிறைவேறும், அதுக்கு ஒரு முடிவு உண்டு. அதுவும் சம்மந்தமாக இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. வைத்தியம் எல்லாம் பார்த்தாலும் சரி, ஆனால் ஆண்டவர் தான் சுகம் கொடுக்க முடியுங்கிறத மறைமுகமாக இந்த வாசகத்தில் இருக்க மாதிரி நான் உணர்ந்தேன். இப்போ பாருங்களேன், அதே யோவான் 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, 8ஆம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்களேன், இவன் 38 வருஷமாக குளத்து பக்கத்திலே இருக்கான், யாராவது உதவ மாட்டாங்களான்னு. எந்த மருத்துவமனைக்கும் போகலை, எந்த மருத்துவர்களையும் தேடலை, மருந்தையும் அவன் நம்பலை, இந்த குளத்தடியிலே இருக்கான், யாராவது உதவ மாட்டாங்களான்னு. அந்த மனிதனை தேடி ஆண்டவர் போகிறாரு. போய் கேட்காரு. என்ன கேட்காரு? உனக்கு என்ன செய்யணும்னு கேட்காரு. சொஸ்தமாக வேணுமான்னு கேட்காரு. என்ன செய்யணும்னு கூட ஆண்டவர் கேட்கல. உனக்கு சொஸ்தமாகணுமா, நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா அப்படின்னு ஆண்டவர் கேட்காரு.
இப்போ நம்மளை பார்த்து அப்படி கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமாயா, எனக்கு சொஸ்தமாகணும் அப்படி தானே சொல்லுவோம். ஆனால் இந்த மனிதன் என்னெல்லாம் சொல்றார் பாருங்களேன். 7ஆம் வசனத்தில், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்கு முன்னாலே யாராவது முந்தி இறங்கிருந்தாங்க. அதனால் எனக்கு அப்படி இப்படி நிறையா இதில் குறைவாக கொடுத்துருக்கு. இப்போ நம்மளை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்காங்க, நீ உனக்கு சுகம் கிடைக்கணுமான்னு. ஆமாம் அப்படின்னா உடனே ஆண்டவர் சுகத்துக்கு உள்ள செய்ய போகிறாரு, சுகம் பெற போகிறோம். ஆனால் என்னெல்லாம் வருது பாருங்களேன். எல்லாரும் போயிருந்தாங்க, குளத்தை கலக்குறாங்க, யாராவது முந்திருந்தாங்க, நான் போக முடியலை. இவர் கேட்ட கேள்விக்கும் இவர் சொன்ன பதிலுக்கும் நிச்சயமாக ஆண்டவர் கோவம் வந்திருக்கும். அதனால தான் உடனே அடுத்த வசனத்துல ஆண்டவர் சொல்லிட்டாரு, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. இனிமே இவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் இன்னும் நிறைய கதை சொல்லுவான். அதனால் எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இப்போ இதில் படுக்கை அப்படின்னு சொன்னாலே அது ஒரு சாபம் மாதிரி தான். கிட்டத்தட்ட 38 வருடம் சாபத்தில் தான் கிடந்திருக்கு. படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்லியாச்சுனாலே என்ன ஆச்சு? அங்கே சாபம் முடிவடைந்தது ஆண்டவர் மூலம். அப்போது இந்த 38 வருடம் படுத்திருந்ததும் காணாமல், அவர் கேட்ட கேள்விக்கும் கரெக்டாக ஆன்சர் சொல்லாமல், இப்படித்தான் நாமும் சில வேளைகளில் ஆண்டவர் நம்ம வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை கரெக்டாக பயன்படுத்தாமல் தேவையில்லாத வார்த்தைகள் மூலம் வாயை அலப்பி அந்த ஆசீர்வாதம் நமக்கு வர்றதுக்கு தடையாக இருக்கும்படி நம்மளே செஞ்சிடும். ஆண்டவர் என்ன கேட்குறாரோ அதற்கு சரியான பதில் சொல்லுவோம். சில வேளையில் எங்கள் ஸ்கூலில் நான் ஏதாவது கம்ப்ளைண்ட்டுன்னு பேரண்ட்ஸை வர சொல்லிப்பேன். நான் கேட்க கேள்விக்கு அவங்க கரெக்டாகவே பதில் சொல்ல மாட்டாங்க, சம்மந்தம் இல்லாமல் சொல்லுவாங்க. ஏன் நீங்கள் நேற்று போட்ட மீட்டிங்க்கு வரல அப்படின்னா, நான் இந்த இடத்துக்கு போயிருந்தேன் வரல அப்படின்னு சொல்லணுங்களா? அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் நான் அப்போ வந்தேனா இப்போ வந்தேனா ஏதோ சம்மந்தம் இல்லாமல் பேசுவாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? இதே மாதிரி தான் இந்த சம்மந்தம் இல்லாமல் இந்த 38 வருடமாக வியாதியாக இருந்த மனுஷன். அப்போ இவனுடைய வியாதி 38 வருடம் நீடித்ததுக்கு காரணமே அந்த மனுஷன்தான். ஏன்னா எப்பவுமே சுகம் பெற்றிருக்கலாம், ஆண்டவர் அது வரைக்கும் தேடி வந்திருக்கார். அப்போது ஒரு விஷயம் இதில் என்ன கற்றுக்கிடணும் அப்படின்னா, இந்த 38 வருடமாக வியாதியாக இருந்த மனுஷனை ஆண்டவர் குணமாக்கணும்னு அவர் வைத்திருக்கும் திட்டம். எந்த மனுஷனும் குணமாக்கக்கூடாது, ஆண்டவர் தான் குணமாக்க வேண்டும் என்று ஆண்டவர் அந்த திட்டம் வச்சுருந்ததுனால்தான் ஆண்டவர் அவனை தேடி அந்த குளத்துக்குள்ள இறங்கு, இப்போ கலக்க போகிறேன், தூதர்கள் கலக்க போகிறாங்க, இறங்கு முங்கு எதையுமே சொல்லலை. ஆனால் இந்த மனுஷன் நம்பியிருந்ததை குளத்தையும் தண்ணியும். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அப்போது நாம் ஒரு விஷயத்தை பெறுறதுக்கு இன்னொன்று நம்பிக்கிட்டே இருப்போம். இவங்க வந்தால் தான் இது நடக்கும், இவங்கள தான் இதை செய்ய சொல்லுவாங்க, இதுதான்னு. ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், குளத்துக்கும் தண்ணி கலக்கு சம்மந்தமே இல்லாமல் என்ன செஞ்சிட்டாரு? படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து. ஒரே வார்த்தை. நாம் நினைப்பது வேற, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. நம்ம சில விஷயத்த அது நடக்கிறதுக்கு சான்ஸே இருக்காத மாதிரி தெரியும். உடனே சொல்லுங்க, இதெல்லாம் எப்படி, இதில் எப்படி அற்புதம் செய்ய முடியும்னு நம்ம நினைப்போம். ஆண்டவர் நினைச்சார்னா ஒரு நொடிப்பை எதனால் அவர் மாற்ற முடியும்? ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஆதியாகமத்தில் முதல்ல எடுத்தோடனே வெளிச்சம் உண்டாக கிடதுன்னா வெளிச்சம் உண்டாயிடுச்சு. ஆனால் சூரியன் என்னைக்கு ஆண்டவர் தோற்றுவிக்காருன்னா 4ஆவது நாள். அப்போ அந்த பைபிள் ஸ்டடி அந்த ஆர்கியூமெண்ட்டில் 1ஆவது நாள் வெளிச்சம் வந்துட்டு, ஆனால் 4ஆவது நாள் தான் சூரியன் வருது. ஏன் தெரியுமா? தெரியாது. இது ஆண்டோடைய திட்டம். அவருடைய வழியை நம்ம அறிந்து கொள்ளவே முடியாது. அப்படி தான் இருக்கும். குளத்தை கலக்குறாங்க தேவதூதர்கள், போய் முங்குனா வியாதி சுகமாயிரும். இந்த 38 வருஷம் அந்த குளத்துக்கரையில் தான் அந்த மனுஷன் இருக்காரு. ஆனால் ஆண்டவர் வந்தார், குளத்துக்குள்ளே இறங்குன்னு சொல்லவே இல்லை, படுக்கையை எடுத்துக்கொண்டு நடனார். ஆண்டோடைய திட்டம் அப்படிதான் இருக்கும். நம்ம நினைக்க மாதிரியே இருக்காது. நமக்குன்னு அவர் குறித்த திட்டத்தை யாராலையும் தடுக்க முடியாது. அவர் எந்த வழியில் எந்த ரூபத்தில் அதை ஆசீர்வதிக்காரு நமக்கு தெரியவே செய்யாது. இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ நம்ம கற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம். கிடையவே கிடையாது. ஆண்டோடைய திட்டம் வேறு. 38 வருஷமாக வியாதியாக இருந்த மனுஷனை ஆண்டவர் தேடி வந்தார். தேடி வந்த உடனே படுக்கையை எடுத்துக்கொண்டு நடனாச்சு. இவன் நடந்து போயிட்டான். எல்லாத்துக்கும் ஆச்சரியம், என்ன குளத்துக்கரையில் இவ்வளோ காலம் படுத்து கிடந்த மனுஷன் இப்படி எந்திரிச்சு போகிறானே, எப்படி நடந்தது? எல்லாரும் கேட்காங்க, எப்படி நீ இது நடந்துச்சு அப்படின்னு. ஆனால் யார் இந்த சுகத்தை கொடுத்தானே அவனுக்கே தெரியல பாருங்க.
எப்படி எப்படி நீ இது சுகம் பெற்றன்னு கேட்காரு. சொஸ்தமாக்கப்பட்டவன் வந்து எனக்கு யாருன்னு தெரியலங்கார். 13ஆம் வசனத்தை பாருங்க. சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. தெரியல. ஏன் தெரியல தெரியுமா? ஏசு அந்த இடத்துல விலகி இருக்காரு. இவன் தான் கண்டுக்கிடக்கூடாது. யார் குணமாக்குனானே தெரியாத அளவில். ஆனால் அதுக்கடுத்து சர்ச்சுக்கு வராரு அந்த சுகம் பெற்றார். அங்கே தான் ஆண்டவர் சொல்றாரு, இதோ நீ சொஸ்தமானாய், இனிமேல் கேடான ஒன்றையும் செய்யாத. அப்போ என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு கேடான ஒன்றை செஞ்சதுனால தான் வியாதியோட 38 வருஷம் இருந்திருக்காரு. இனிமேல் கேடான ஒன்றையும் செய்யாதே, இனிமே பாவம் செய்யாதே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ அந்த மனுஷன் போய் சொன்னா, என்னை சுஸ்தமாக்கினவர் இயேசு, என்னை குணப்படுத்தியவர் இயேசு, என்னை ஆசீர்வதித்தவர் இயேசு, இன்றைக்கு நான் இந்த பதவியில் இவ்வளோ உயரத்தில் இருக்கிறதுக்கு காரணம் இயேசு. நாம் சொல்கிறோமா? சொல்லணும். அதுதான் சாட்சி, அதுதான் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துது. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். சிலர் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணினால வந்து எனக்கு இந்த சுகம் கிடைக்கல, இந்த மருத்துவமனைக்கு போனேன், இந்த டாக்டர் திறமையானவர், அவர் இந்த இன்ஜெக்ஷன் போட்டதுனால, அவர் இந்த ஆப்ரேஷன் பண்ணனால எனக்கு சுகமாயிட்டு. மருத்துவமனைக்கு போனது உண்மை, ஆப்ரேஷன் பண்ணது உண்மை. ஆனால் ஆண்டவர் அனுப்பி தான் அங்கே போயிருப்பாங்க. ஆனால் அனுப்பின ஆள் தெரியலை. இங்கே எப்படி தெரியலை பார்த்தீங்களா? எனக்கு சுஸ்தமாக்கப்பட்டவனே எனக்கு யாருன்னே தெரியலை. மறைமுகமாக தான் ஆண்டவர் செயல்படுவார். ஒரு மருத்துவமனைக்கு போனோம்னாலுமே நம்ம ஜெபம் பண்ணிட்டு போகும்போது சரியான மருத்துவரை ஆண்டவர் நம்ம கண்களில் காட்டுவார். சரியான மருத்துவத்தையும் காட்டுவார், மருத்துவரையும் காட்டுவார், குணத்தையும் காட்டுவார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் அந்த ஆஸ்பத்திரிக்கு போனேன் சுகம் கிடச்சிது, இந்த இன்ஜெக்ஷன் போட்டேன் சுகம் கிடச்சிது, இந்த மருத்துவர் தான் ராசியானவர், இவர் ஆப்ரேஷன் பண்ணதுனால சுகம். இப்படி தான் நம்ம சாட்சி சொல்ல முடியும். இயேசு என்னை சுஸ்தமாக்கினார். இந்த 38 வருடமாய் வியாதியாக இருந்த மனுஷன் சொன்ன மாதிரி நாம் சொல்ல வேண்டும், இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார். இன்றைக்கு இந்த உயர்ந்த இடத்துல நான் இருக்கேனா? இயேசு என்னை உயர்த்தினார். இயேசு என் கடனெல்லாம் அடைச்சார். இயேசு எனக்கு குழந்தைய கொடுத்தார். இயேசு என் பிள்ளைக்கு திருமணத்தை செஞ்சு வச்சார். இயேசு என் பண தேவைகளை எல்லாம் சந்திச்சார். இப்படி தான் நம்ம சொல்லணும். இப்படி சொல்லி பாருங்க, ஆண்டோடைய நாமம் மகிமைப்படும். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படும்போது தான் அவர் இன்னும் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். அதுக்கடுத்து பாருங்க, அவர் போய் சொல்றாரு, என்னை சுஸ்தமாக்கினவர் இயேசு. இப்போ இயேசுவுக்கு தெரியும் அவனை கொண்டு விட ஆள் இல்லைன்னு. ஆண்டவர் தெரியாமல் இருக்குமா? எல்லாமே தெரியும். அவருக்கு தெரியும் கொண்டு விடுறதுக்கு யாரும் இல்லை. அவன் என்னை நம்ம போனால் தான் அவனை சுகமாக்க முடியும். கண்டிப்பாக குளத்துக்குள்ளே போய் தான் சுகமாக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் கேட்காரு, நீ சுஸ்தமாக விரும்புகிறாயா? ஆனால் அவன் மனநிலை பாருங்களேன், 38 வருஷமும் அப்படியே கிடந்ததுனால சுஸ்தமாக விரும்புகிறாயானா, ஆமாம் விரும்புகிறேன்னு சொல்ல மனசில். பார்த்தீங்களா? சிலவர் இப்படி தான், சுகரா ப்ரெஷரா ஜோம் பண்ணுங்க சரி. அது எப்படி சுகர் சரியாகும்? அது எப்படி ப்ரெஷர் சரியாகும்? ஏன் ஆகாது? செத்தவனே உயிரோடு எழுப்பின ஆண்டவர் சுகரை சரி பண்ண முடியாதா? ப்ரெஷரை சரி பண்ண முடியாதா? கேன்சரை குணமாக்க முடியாதா? முடியும் அவருக்கு. நம்ம மைண்ட் செட்டே என்ன ஆயிட்டு, சுகர்னா அது அப்படித்தான், அதெல்லாம் மாற்ற முடியாது. எப்படி இந்த 38 வருஷமும் வியாதியாக இருந்த மனுஷன் வந்து இனிமேல் எங்கே நமக்கு சுகம் கிடக்கும்? இதே குளத்துக்கரையில் தான் நம்ம கிடக்கணும். அது எங்கே சுகம் பெறணுமானது கூட பெறணும்னு சொல்லலை. இதே மாதிரி தான் நம்ம அநேகர் வந்து நமக்குள்ள வியாதியை நம்மளே மைண்ட் செட்டில் இது குணமாகாது அப்படின்னு மைண்ட் செட்டில் நம்ம இருப்போம். அப்படி அல்ல. ஆண்டவர் நினைத்தால் சகலத்தை ஒரு நொடி பொழுதில் தலைகீழாக மாற்றி போட முடியும். அதே நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு இந்த வியாதியஸ்தன் சொன்ன மாதிரி பதில் சொல்லக்கூடாது. எஸ், உடனே பதில் சொல்லணும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுக்கடுத்து பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 12 வருடம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ இயேசுவை தேடி வந்தாள். அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். 38 வருஷமா வியாதியாக இருந்தானா ஆண்டவர் தேடி போனார். 12 வருடமா பெரும்பாடுள்ள ஸ்திரியை ஆண்டவரை தேடி போகிறார், போய் தொட்டா. ஏன்னா அவளுக்கு ஒரு விசுவாசம், ஆண்டவரை தொட்டா நமக்கு சுகம் கிடைக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, என்னை தொட்டது யாருன்னு. ஏன்னா எனக்குள்ளேருந்து வல்லமை புறப்பட்டது, யாரோ என்னை தொட்டிருக்கீங்கன்னு. அப்போ தொடுதலின் அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். இன்னைக்கு
அந்த வியாதியாக இருந்த மனுஷனையும் தொடக்கூடலை, எழுந்து நடன்னா சொன்னார். இதையும் ஆண்டவர் போய் தொடலை, இந்த அம்மா தான் போய் தொட்டாங்க, சுகம் கிடைச்சது. அப்போ ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்யணும்னா எவ்வளவு எளிதான காரியம் தெரியுமா? பலம் உள்ளவனுக்காயிலும் பலம் அற்றவனுக்காயிலும் உதவி செய்வது ஆண்டவருக்கு எளிதான காரியம். அவர் தேடி வந்து கூட அவர் சுஸ்தமாக்குவார். கிட்டத்தட்ட எனக்கு திருமணமாகி 34 வருடங்கள் ஆகுது. ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால தான் நான் ஆண்டவரை நான் தெரிஞ்சங்க விட அவர் என்னை தேடி வந்து தெரிந்தெடுத்தார். எப்படி இந்த வியாதியஸ்தன் ஆண்டவர் தேடி வந்தாரோ அப்படிதான் என்னை தேடி வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 24 வருடங்கள் வரைக்கும் நான் வந்து என்னுடைய இதில் சுயத்திலே என் இஷ்டத்திலே தான் நான் இருந்திருக்கேன். எனக்கு பிடிச்ச தெய்வத்தை தான் நான் வணங்கிட்டு இருந்தேன். ஆனால் 24 வருடமும் பொறுமையோடு இருந்து அவர் என்னை தேடி வந்து என்னை பைபிள் வாசிக்க வச்சு, இன்னைக்கு பாருங்களேன் எத்தனை பேருக்கு ஆண்டோடைய வார்த்தையை சொல்லு. இந்த பைபிளை நான் திறந்ததே கிடையாது. கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணமாகி எனக்கு கொடுத்துருக்கு. இந்த பைபிளை திறந்து நான் வாசித்ததே கிடையாது. சும்மா பேருக்கு கொண்டு போய் அது எந்த அதிகாரம் எத்தனை நாள் தலைகளெல்லாம் கொண்டு போனான்னு தெரியாது, எந்த அதிகாரம் எங்கே இருக்குது எதுவுமே தெரியாது. கொண்டு போவேன், பைபிளை பக்கத்தில் வைப்பேன், சர்ச்சில் எழும்பவும் மாட்டேன், முழங்கால் போடவும் மாட்டேன், முக்காடு போடவும் மாட்டேன். அப்படி இருந்த என்னை தேடி வந்து என் கரத்தில் இப்படி பைபிளை கொடுத்து இப்படி டிவி நிகழ்ச்சிகள்லாம் ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வச்சுருக்காருன்னா அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எந்த தடைகளினாலும் அவர் உடைப்பார், எந்த கட்டுகளையும் அவர் உடைக்க வல்லவர். இதை நிறைய இடங்கள்ல நான் சொல்லியிருக்கேன். அவரை மாதிரி பொறுமையானவர், அன்பு இருக்கிற இடத்துல தான் பொறுமை இருக்கும், யாரும் இருக்கவே முடியாது. இதே எங்கள் ரெட்டியார்பட்டி தூய யோவான் ஆலயத்தில் உட்காந்து கந்த சஷ்டி கவசம் படித்த என்ன அதே ஆலயத்தில் லெந்து நாட்களில் செய்து குடிக்க வச்சுருக்காரு பாருங்களேன். நான் யோசித்திருப்பேனா? எந்த ஆலயத்தில் உட்காந்து நான் வேறு மத தெய்வத்தை வணங்கினேன்னா அதே ஆலயத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல வச்சுருக்கேன். அப்போ அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எத்தனை வருடங்கள் அவர் பொறுமையோடு காத்திருந்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு சந்ததியை உனக்கு உண்டாக்குவேன்னு சொன்னார், சொன்னபடி உண்டாக்குனார். எத்தனை வருடம்? 25 வருடம். ஆனால் எனக்கு அவரை எதுவும் சொல்லலை, சொல்லாமலே என்னை தேடி வந்தார். தேடி வந்து இன்று வரைக்கும் அவருடைய வார்த்தைகளை எத்தனை இடங்கள்ல, ஒடிசா மாநிலத்தில் பனித்தளங்களை சுற்றி பார்க்க போன இடத்துலையும் கூட ஒரு புதிய ஆலயத்தை திறந்து வைக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். அங்கே கூட புதிய ஆலயத்தில் செய்தி கொடுக்க வச்சிருக்காரு. ஒடிசா மாநிலத்தில் போய் ஆண்டோடைய வார்த்தை கொடுப்பேன்னு நான் நினச்சிருப்பேன்னா அது எங்கே இருக்குது எப்படி போனோன்னே தெரியாது. அப்போ அவருடைய திட்டம் நிறைவேறணும்னா அவர் தேடி வருவார். கவலையே படாதீங்க, உங்களை தேடி ஆண்டவர் வருவார். உங்கள் எல்லா தேவைகளையும் சந்திப்பார். கடன் பிரச்சனையா, வியாதியா, குழந்தை இல்லையா, உங்கள் பிள்ளைக்கு திருமணம் ஆகலையா, திருமணமாக்கு பணம் இல்லையா, கவலையே படாதீங்க. அவரை மட்டும் சார்ந்துருங்க. அவரோடு நீங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கணும், வேறு ஒன்றும் செய்யணும். உங்களை தேடி வந்து எல்லா தேவைகளையும் சந்திப்பார். அவரை போல உண்மையான தெய்வம் எங்கேயுமே கிடையாது. எந்த தெய்வத்தினாலும் நீங்கள் வணங்கி பாருங்கள், இவரை மாதிரி தெய்வம் எங்கேயுமே கிடையாது. அவர் பொறுமையுள்ளவர், அன்பானவர். அவர் ஒருத்தரே ரட்சிக்க வல்லவர். வேற யார் மூலமும் ரட்சிப்பு கிடையவே கிடையாது. யார் மூலமும் பரலோகத்துக்கு போகவே முடியாது. அவர் ஒருத்தரே ஜீவன் உள்ள தேவன். நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவை அவர் காலுக்கு கீழே அவன் தலையை நசுக்குன ஆண்டவர் இன்றும் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றும் நம்மளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். என் பிள்ளை என்கிட்ட கேட்க மாட்டானா, என்கிட்ட பேச மாட்டானா, எப்போ அவன் வேலையை முடிச்சு வருவான், என்கிட்ட எப்போ பேசுவான், எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். நம்ம காத்திருப்பலாம். நம்ம பிள்ளை ஸ்கூல் விட்டு வந்துருமா, இன்னைக்கு என்ன படித்தேன் நம்மகிட்ட சொல்லுமா, என்னெல்லாம் நீ ஸ்கூலில் பண்ணன்னு சொல்லுமா, எப்படி எதிர்பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவர் ஒரு தகப்பனை போல, ஒரு சிநேகிதனை போல நம்மளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். அவரோடு பேசுவோம். நம்ம ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஏசப்பா, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோப்பா. எங்களையும் நீ தேடி வந்தீங்களேப்பா. வியாதியாக இருந்தவனை தேடி போய் சுகம் கொடுத்தீங்கப்பா. உண்மை தேடி வந்து உங்களோட வஸ்திரத்தை தொட்ட பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சுகத்தை கொடுத்தீங்கப்பா. என்னையும் நீங்கள் தேடி வந்தீங்களப்பா. எத்தனை பேரை தேடி போயிருக்கீங்கப்பா.
இந்த ஜாஸ்வா டிவி நேயர்கள், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க எத்தனை பேருக்கு நீங்கள் சுகம் கொடுக்க போறீங்கப்பா, சாட்சியாக நிறுத்த போறீங்கப்பா. உண்மை தேடி வந்த ஒருவரை நீர் இதுவரைக்கும் வெறுமையா வீணா அனுப்பினதே கிடையாது. தேடி வந்த எல்லாரையும் கீழாக்காமல் மேலாக்குகிற தெய்வம், வாலாக்காமல் தலையாக்குகிற தெய்வம். உண்மை நோக்கி பார்த்த கண்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. அப்படி போல எங்களையும் நீர் ஆசீர்வதித்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்தணும். இன்னும் எங்களை ஆசீர்வதித்து பெருக செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்தணும். மீதியான வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. God bless you.